ஹே காய்ஸ், நான் தான் ரெண்டு ஒண்டர் கிட். இந்த சேனலுக்கு நீ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா டியூக் 250யோட ரைட் ரிவ்யூ தாங்க பண்ண போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேவா, பைக்கில் பார்த்துடலாம். வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்க்கை. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பைக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த பிளாக் கலரு பிளாக் பீஸ்ட் தான் சொல்லணும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதுமாதிரி ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்பு ரைடெலாம் போகணுன்னு சொன்னீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த பைக்கில் ஏன் அப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா மிரர் இல்லை, அதனால் அப்படி இருக்கலாமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா சவுண்டும் நல்லா இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், சவுண்ட் நல்லா இருக்குது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க R15 பைக்கெலாம் அந்த Yamaha பைக்கோட கம்பேர் பண்ணுவாங்க. பார்த்தீங்க இன்ஜின் பார்த்தியா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி KTM பைக்கில் உங்களுக்கு ஹேண்டிலிங்கில் உங்களுக்கு வைப்ரேஷன் தெரில. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 250 வந்து மிட்ரேஞ்ச் பைக். மிட்ரேஞ்ச் மீன்ஸ் நீங்கள் உங்களுக்கு 200க்கும் 390க்கும் இடையில உள்ள பைக்கு. இந்த பைக்கால் உங்களால் ஸ்லோவாகவும் ஓட்ட முடியும். உங்களால் நல்லா ஒரு 145 150 வரை உங்களுக்கு க்ரூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். உங்கள் வாட் ரைட் பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நான் எனக்கு தயவுசெய்து கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சத்தியமாக பிடிக்கும். நான் இந்த 390 பைக் 390 கொடுத்துட்டு இந்த பைக்கு வாங்கலாமா அந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணிட்டேன். நான் ரைட் பண்ண அப்புறம் வேறு லெவலில் இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். இதில் ப்ரோஸ் அண்ட் காயின்ஸ் இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன விஷயந்தான். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை. அது மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. 250cc இவ்வளோ காஸ்ட் ஆண்டிட்டு இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா பைக் வேறு லெவல். ஹீட்டிங் ப்ராப்ளம் இல்லை, வைப்ரேஷன் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பைக்கை நான் பார்த்திங்கன்னா வந்து ட்ராவலுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் செம்மையாக இருக்குது. டீசெண்டான மைலேஜ் கிடைக்கும். சோலோ ட்ரிப்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இருப்பேன். எனக்கு ஹைட்டுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா செம்மையாக எனக்கு ஃபிட் ஆகுது. அதான் சொல்ல வரேன். ஹைட்டாக கூட இருக்கவங்களுக்கு எப்படின்னு தெரில. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் பொசிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பைக்கு. நம்பி எங்கே வேணாலும் போகலாம். ஓகேவா? ஓகே, லுக்காக பார்த்தீங்களா? கண்டிப்பாக ரோட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதான் நம்ம டியூக் 250 லுக்கை பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே நான் சைடில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும், எல்லாருமே என்ன பார்த்துட்டு தான் போகிறாங்க, என்னடா இப்படின்னு சொல்லிட்டு. பைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 390 மாதிரி கொடுத்துருக்காங்க. 390 டியூக் 250 தெரில. பரவாயில்ல, நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ், அவ்வளோதான் பைக்கு. ஓகே, அதை பார்த்துக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். நம்ம வந்து பைக் இந்த வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்லணும்னு தெரில. நான் ரைட் பண்ணி பார்த்து ரொம்ப KTM பைக்கில் நான் 390 பவர். ஓகேவா? இந்த பைக் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங், வைப்ரேஷன் இல்லை. பில்லியன் சீட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்களா? உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக இது 2 மணி நினைக்கிறேன். கரெக்டாக வெயில் அடிக்கிற டைம் தான். ஆனால் நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியுது. டிஸ்பிளே இந்த பிளாக் கலர் செம காம்பினேஷன் கைஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த பைக்கை நீங்கள் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோ பீஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இனி வேறு என்ன பார்க்கலான்னா, இது ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்களா கொஞ்சம் ஹை தான். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகேவா? கொஞ்சம் இதாக தான், கூடுதல் தான். இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள். அதுமாதிரி கிஃப்ட் ஷூட்டர் இருக்குது. 2 ரைட் மோட் இருக்குது. ஒன்று ரோட் மோட் இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரீட் மோட் இருக்குது. இந்த பைக் வந்து நம்ம வந்து சிட்டியில் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, மைலேஜெல்லாம் எப்படி கிடைக்குது, அதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அவங்க ஷோரூமில் சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ சொல்கிறாங்க, 30 சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு. ஏன்னா தம்பி டியூக் 250 வச்சுருக்கான், அவனுக்கு 25 தான் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு 25க்கு கீழே கம்மி ஆகாது. 25க்கு மேலே நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 30 கிடச்சுன்னா உங்களுக்கு செமங்க. ரொம்ப 30 இந்த பைக்கில் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹீட்டிங் ப்ராப்ளம் எதுவும் தெரில. அது கொஞ்சம் நம்ம சிட்டியில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுக்கு ரியல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா 5000 RPM தாண்டிச்சுன்னா வண்டி பறக்குங்க.
ஃபுல் ரிவ்யூ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு இருந்தனால டக்குன்னு ஒரு இது இல்லாமல் டக்குன்னு ஸ்பீடாக எடுத்து போட்டுட்டேன். அதனால் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. கேளுங்க, கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கேடிஎம் ஷோரூமோட டச்சில் இருக்கும். சரியா? இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 மோடு கொடுத்துருக்காங்க, ரைட் மோட், ஸ்ட்ரீட் மோடு சொல்லிட்டு. அதேமாதிரி குவிக் சிட்டர் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. பட்டர் ஸ்மூத்தாகிட்டு அழகாக ஒர்க் ஆகுது. சவுண்டே கேட்கல. பார்த்தீங்களா, நான் டவுன் பண்ணுறேன், போடுறேன், பார்த்தீங்களா வண்டி இவ்வளோ ஸ்மூத்தாக, ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை, அப்படி ஸ்மூத்தாக பச் அப்படின்னு உள்ளது. எனக்கு பைக்கில் 390 பார்த்து சவுண்டு கேட்கும், டபா டபார்னுட்டு சவுண்டு கேட்கும், செயின் லாக் ஆகிற மாதிரி. ஓகே, நல்லா இருக்குது. வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. சவுண்டும் நல்லா, எக்ஸாஸ்ட் சவுண்டும் நல்லா இருக்குது. இந்த பைக்கு வந்து ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தனியாக வீடியோ போடுறேன். அதில் எல்லாமே கவர் பண்ணுறேன். சரியா? எனக்கு இதில் எப்படி என்ன பேசணுன்ட்டு தெரில. ஓகேவா? அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, ஓகே, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட முடியும், கேப் இல்லாமல். இல்லாட்டா கொஞ்சம் கேப் எடுப்பேன். இதே மாதிரி ஏதாவது வீடியோ போடணும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நிறைய பேர் R15 வச்சு வீடியோ போடுன்னு கேட்டிங்க. அந்த ஷோரூமில் நம்ம டச்சப் இல்லை, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை கைஸ். நம்ம சின்ன யூடியூபர், தரமாட்டாங்க. இது எப்படி நம்ம இந்த ஷோரூமில் எப்படி தாராங்க. ஓகேவா? இதே மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இவ்வளோ தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.